பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற ஏகனாபுரம் கிராம மக்கள் முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். தற்போது ஏகனாபுரம் கிராம மக்களுடைய இந்த அதிரடி முடிவு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 20 கிராமங்களை உள்ளடக்கி 5476 ஏக்கர் பரப்பளவிலே இந்த பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி கிட்டத்தட்ட மத்திய மாநில அரசுகள் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிலையிலே இந்த ஏகனாபுரம் பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏகனாபுரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 690 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கிராம மக்கள் திரண்டு போராட்டம் நடத்துவது, உண்ணாவிரதம் இருப்பது, மொட்டையடித்து போராட்டம், கருப்பு கொடி ஏந்தி போராட்டம், கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம், கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து வயல்வெளியில் இறங்கி கூட விவசாயத்தையும் அந்த நீர்நிலைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து வயல்வெளிகளில் இறங்கி கூட அழுது பார்த்தார்கள். அதையும் விடுத்து தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட புறக்கணித்து இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று புறக்கணிப்பு செய்தனர். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த கிராம மக்களின் போராட்டமானது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்து மத்திய மாநில அரசுகள் எந்த விதமான ஒரு முடிவுக்கும் செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில தற்போது இந்த 690 நாள் நடைபெற்று வரும் போராட்டத்தை மறிக்காமல் தமிழக அரசு கிட்டத்தட்ட 5 கிராமங்களை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலம் நிலம் கையப்படுத்துவதாக அறிவிப்புகளை நாளிதழ்கள் வெளியிட்டு தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இதனால தற்போது கடும் கோபத்திற்கு ஆளான ஏகனாபுரம் கிராம மக்கள் தற்போது ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக என்னவென்று சொல்வதென்றால், இந்த விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் விவசாயிகளை காப்பாற்றாத தமிழக அரசை கண்டித்தும் வகையில வரும் திங்கட்கிழமை என்று இந்த அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு சென்று தஞ்சம் கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு இந்த தங்களுக்கு எந்த விதமான ஒரு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என்று கருதி அண்டை மாநிலத்தில் அகதிகளாக வாழலாம் என கூறி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வரும் திங்கட்கிழமை காலை கிராம மக்கள் ஒன்று கூடி அந்த சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வரை செய்த போராட்டங்களை விட இது சற்று அதிகமாக இருக்குமோ என்று ஒரு ஏற்பாடு இருக்குமோ என்று நினைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இப்ப தற்போது இந்த போராட்ட முடிவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தனராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.